World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக ஐயா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாளே பேசலாம். ஏன்னா அவர் பேச பேச எங்களுக்கு டைம் ஆகிறதே தெரியாது. இது வரைக்கும் 2 முறை நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார். இன்று 3வது முறையாக நமது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயத்துக்காக மாணவர்களுக்கு எப்பயுமே சில குருமார்கள் பாடம் நடத்தும் போது என்ன அப்படின்னா பேச பேச கேட்டுகிட்டே இருக்கணும் போல தோணும். அப்படி என்னுடைய மாணவர்கள் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பார்த்து இருந்த என்னுடைய குருமார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா பிரபு பிரபாகரன் இதில் ஒன்று. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயா அவர்கள் எப்போ கேட்டாலும் ஏதாவது தலைப்பு சொல்லுங்கள் அப்படின்னா ஜோதிடம்னு போட்டுக்கங்க அப்படிம்பார். ஏன்னா அவர் அதில் ஜோதிடம்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ளே நிறைய விஷயங்களை கொடுக்கணுன்றதுக்காக அவர் சொல்கிறதுனால இப்பையும் அவர் ஜோதிடம் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு தலைப்பில் நிறைய அருமையான கருத்துக்களை எடுத்துரைக்க வருகை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா குன்னத்தூர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வாதமக்கு அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ இபமா முகந்தன கிளையோனே இமலான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே. எல்லாமல்ல எனது அன்னை பராசக்தியினுடைய தனிப்பெரும் கருணையாலும் எனது ஜோதிட குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இப்பொழுதும் கூட இங்கே இந்த ஈரோடு மாநிலத்திலே பள்ளிப்பாளையம் என்ற அந்த அமைப்பில் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் என்ற அமைப்பிலே அதனுடைய நிறுவனராக தலைவராக விளங்கி நிற்கும் அருமை சகோதரர் திரு மணிகண்டராஜ் அவர்கள் அவர்தம் அழைப்பின் பேரிலே இங்கு வந்து இந்த சபையில் ஒரு சில ஜோதிட செய்திகள் சிலதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை. அதற்கு நல்லதொரு வாய்ப்பளித்த அருமை சகோதரர் திரு மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த சபையை அலங்கரிக்கக்கூடியதான அனைத்து பெரியோர்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா? ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுத்திரம். அதில் கரை கண்டவர்கள் என சொல்வதற்கு எவரும் கிடையாது. முற்றும் உணர்ந்தவர் ஒருவரும் இல்லை எனும் அமைப்பிலே அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச தன்மைகளை வச்சு நம்மளை நாடி வருபவர்களுக்கு நாம் சில வழிகாட்டியாக இருந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. எல்லாம் தெரியும் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சது யாரும் இல்லை, யாருக்கும் அப்படி தெரியாது. முற்றும் உணர்ந்தவன் ஒருவரும் இல்லை. இறைவனுக்கு ஒருவருக்கு தான் எல்லாமே தெரியும். நாமெல்லாம் மானிட பிறப்புகள் தான், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அந்த ஜோதிடங்கிற துறையில் நமக்கு ஒரு ஸ்தானம், ஒரு தகுதி, ஒரு அமைப்பு நமக்கு இருக்குது அப்படின்னா அது அந்த இறை என்ற அந்த பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம், அவ்வளோதானே தவிர மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு மிக பிரபலமான ஒரு ஜோதிடர் மிக அற்புதமாக ஜோதிடம் சொல்லி வந்து கொண்டிருக்கிறார் என்றால் கூட அது அவருக்கு இந்த பிறவியிலே வாய்த்ததுன்னு சொல்ல முடியாது. அது ஜென்மாந்திர தொடர்பு. அவர் பல ஜென்மங்களாக அந்த ஜோதிட துறையில் இருந்து அந்த ஜோதிடத்தை தொட்டு வந்திருக்காரு. இப்போ மறுபடியும் அந்த ஆன்மா என்ன பண்ணுது? அந்த ஆன்மாவுக்கு தெரியும் தான் யார், எங்கேருந்து வந்திருக்கோம், என்ன ஏதுன்னு சொல்லி வரும்போது ஒரு குறிப்பிட்ட பருவ வயது வரும்போது அது என்ன பண்ணிடும்? அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைனில் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த லைனில் போய் அவங்க அந்த துறையில் இன்னும் இந்த பிறவியில் என்னென்ன சொல்லணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன சாதிக்கணும்னு சொல்லி இப்படி போவாங்க. அதுதான் உண்மையை தவிர சும்மா இதெல்லாம் தொட்ட உடனே வரக்கூடிய ஒரு கலை அல்ல. நாட் ஓன்லி அஸ்ட்ராலஜி, எந்த ஒரு கலையும். ஒரு மிக அற்புதமான பாடகர், மிக அவரை மாதிரி ஒரு சங்கீதத்தில் ஒரு பாடல் அமைப்பில் யாராலும் தொட முடியாத அமைப்பில் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அதுவும் அவருக்கு ஜென்ம ஜென்மமாய் வரக்கூடிய ஜென்மாந்திர தொடர்பு. அதைத்தான் சொல்லுவோம். அதனால் வள்ளுவன் சொல்வார், ஒருமைகள் ஒருவன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னு. அதுக்கு எல்லாரும் விளக்க எழுதுனாங்க. ஒருவன் ஒரு பிறவியில் ஒரு கல்வியை கற்று செல்கின்றான் என்றால்
அடுத்தடுத்து வரக்கூடிய 7 பிறவிக்கும் அது என்ன செய்யுமாமா, அவனை தொடர்ந்து நிழல் போல் கூடவே வரும். அது அந்த ஜென்மத்தில் அவன் பெற்ற அறிவு என்பதை விட அவனுடைய முன் ஜென்மங்களிலே, பழைய ஜென்மங்களிலே அவன் பெற்று வந்த அறிவு 7 ஜென்மாந்தரத்திற்கும் அந்த அறிவு தொடரும் அப்படின்னு எழுதினார். பரிமேல் அழகர்னு சொல்லி ஒருத்தர், அவர் தான் திருக்குறளுக்கு அந்த உரை எழுதினதுலேயே அற்புதமான உரை எழுதினவர். அவர் அழகாக சொன்னார், ஒருமையில் ஒருவன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்தும் என்றால் 7 பிறவிக்கு தொடர்ந்து வரும் என்னும் சொல்லாத. வள்ளுவன் அப்படி சொல்லலை, எழுமைக்கும் ஏமா புடைத்தல். எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவிக்கும் தொடர்ந்து வரும். நீ ஏன் 7 பிறவி நிறுத்துற? எழுமைக்கும் ஏமா புடைப்பு, ஏழுமைக்கும் ஏமா புடைப்புன்னு சொல்லலை, எழுமைக்கும் எழும்புகின்ற ஒவ்வொரு பிறவிக்கும் கூட வரும், ஒவ்வொரு ஜென்மத்திலும் வரும். இன்றைக்கு ஒரு 28வது ஜென்மத்தில் ஒருவர் கற்ற கல்வி, அவர் சேகரித்த அந்த அறிவு, அந்த ஞானம் இந்த பிறவிக்கு வருமாமா. அப்போ 7 பிறவின்னு சொல்லி நீயா எதுக்கு நிறுத்துற? எழுமைக்கும், எழுவது என்பது ஒரு பிறப்பை சுட்டும். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி எழுவதும் போலும் பிறப்பு சொல்லியிருக்கார் வள்ளுவர். அதை சொல்லி இவர் சுட்டி காட்டுறாரு. அப்போ மரணம் என்பது உறங்குவது போல், ஜனனம் என்பது உறங்கி விழிப்பது போல். அப்போ ஒவ்வொரு பிறவிக்கும் என்ன வருமாமா, அவர்கள் பெற்ற அந்த அறிவு, அந்த கல்வி, அந்த ஞானம் தொடர்ந்து வரும். அந்த தன்மையில் மிகச்சிறந்த ஜோதிட ஆசான்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் இந்த பிறவியில் இப்போ இந்த இடத்துல பெற்ற அறிவு இது என்பதை விட ஜென்மாந்திர தொடர்புகளால் பெற்ற அறிவு என்பது சொல்வது தான் பொருத்தமாகும் அந்த அமைப்பில். அப்போ அது ஜென்மாந்திர தொடர்புனா என்ன? அது என்ன அமைப்பு? கர்மா. நம்மளோட வார்த்தை சொல்வோம், அது கர்மா. கர்மா இருந்தால் பிறப்பு உண்டு. கர்மா எப்போ நியூட்ரலைஸ் ஆகுதோ பிறப்பு அருந்துரும். வாட் இஸ் மீன் பை கர்மா? அடுத்து கருமம், அதுதான் கர்மா. கர்மம் அப்படின்னா செயல்பாடு, ஒருவர் செய்யும் செயல்பாடு. வினை எடுக்கலாம், அது நல்வினையா தீவினையா? நல்வினை தீவினை 2 கலந்துருக்கு, அப்போ பிறப்பு இருக்குது. மொத்தமாகவே நல்வினைகள் நிறைய இருக்குது அப்படின்னாலும் பிறப்பு இருக்குது, தீவினைகள் மிக நிறைய இருக்குது அப்படி சொன்னாலும் பிறப்பு இருக்குது. பிறப்பு எடுத்து ஆகணும், அதை போய் நம்ம கழிச்சிட்டு வரணும். நல்வினை தீவினை 2ம் சமன் செய்யப்படுகிறது, நியூட்ரலைஸ் ஆகுது. இவங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த ஒரு நல்ல வினையும் தீய வினையும் இல்லை, ஜீரோ. அப்படின்னு ஜீரோ ஆச்சுன்னா அவன் தான் ஹீரோ, அவனுக்கு மறுபிறப்பு கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், புண்ணிய பலன்களோடு ஒரு ஆன்மா மேலுலகம் சென்றால் கூட அந்த ஆன்மாவிற்கு பிறப்பு தந்து அனுப்புகிறாங்க. அது அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் பிறக்கும், புண்ணியமான ஒரு இடத்துல போய் பிறக்கும். பிறக்கும் போதே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல போய் பிறந்து செல்வ செழிப்போடு ரொம்ப அழகாக ஆடம்பரமாக வாழ்ந்து வரும் பொழுது இந்த பிறவியில் இந்த ஆன்மா என்ன பண்ணுது? எந்த விதமான கர்ம வினைகளை தன்னோடு சேர்த்து கொள்கிறது என்று அங்கே ரெக்கார்டு கிளியராக பதிவாகும். இந்த ரெக்கார்டை அனுசரித்து இந்த பிறப்பை முடித்து இவர்கள் மேலுலகம் செல்லும் பொழுது இவர்களுக்கான மறுபிறப்பு பரிசீலிக்கப்படும். அங்கே நியூட்ரலாக போயிடுச்சு, பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை, பேக்கேஜு காலியாக இருந்தால் அப்போ மட்டும்தான் பிறப்பு நிறுத்தப்படுகிறது. பிறப்பை நிறுத்த நம்மளால் முடியாது. அப்படின்னா நிச்சயமாக இறப்பையும் நிறுத்த நம்மளால் முடியாது. நான் சொல்லி அப்படியே சப்ஜெக்டுக்குள்ளே வர்றேன், என்ன ஏதோ வேறு ஏதோ சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்க வேண்டாம், அப்படி நான் சப்ஜெக்டுக்குள்ளே வருவேன். சரிங்களா? பிறப்பை நாம் நிறுத்த முடியாது, அவங்களா பார்த்து நிறுத்தணும். உங்களுக்கு பிறப்பு இல்லைங்க, நீங்கள் எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு மறுபிறவி இல்லை, ஜீவன் முக்தன். அதுக்கு என்ன பேர்? ஜீவன் முக்தன். அது அங்கே மேலே இருந்துக்கிற அந்த ஆன்மா, அவங்க வரமாட்டாங்க. அவங்களா விருப்பப்பட்டு ஒரு தடவை போயிட்டு வரலாம் கீழே அப்படின்னு பிரியப்பட்டாங்கன்னா அங்கே மேலுலகத்தில் கேட்கணும், பெர்மிஷன் அப்ளிகேஷன் கொடுக்கணும். அப்பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்கள் பெற்றோரை நீங்களே தேர்ந்தெடுத்து சென்று பிறந்து கொள்ளலாம். நல்வினையில் தீவினையில் மிச்ச மீதியோட பாக்கியோடு போகிறோம் இல்லையா, நமக்கு அவர்களே பிறப்பு கொடுக்கும் பொழுது நமது பெற்றோரை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள்.
நமது பெற்றோரை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அவங்க தேர்ந்தெடுத்து இந்த வீட்டில் போய் நீங்கள் எத்தனாவது குழந்தையாக பிறக்கணும், இதுதான் ஜெண்டர், ஆணா பெண்ணா போய் பிறக்கணும் போங்க, இதுதான் கணக்கு அப்படின்னு. இல்லை நான் அந்த வீட்டில் போய் பிறக்கிறேன் அப்படிலாம் முடியாது, நாங்கள் சொல்கிற வீட்டில் போய் நீங்கள் பிறக்கணும். ஜீவன் முக்தனாக இருக்கப்பட்டவன் விருப்பப்பட்டு இந்த இந்த பூவுலகத்தில் வந்து நான் ஒரு மானிட பிறப்பு இருக்க வேண்டும் என சொல்லி விருப்பப்பட்டால் அந்த ஜீவனுக்கு பெற்றோரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உண்டு. சரிங்களா? அப்படித்தான் சிவகுரு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வ சிந்தனையோடு ஆன்மீக சிந்தனையோடு வாழ்ந்த ஒரு அடியார், அவரது மனைவி ஆரியாம்பாள். அந்த சிவகுரு ஆரியாம்பாள் என்ற அந்த அற்புத தம்பதியரை தேர்ந்தெடுத்து அவர்தம் திருவயிறு வாய்த்தார் ஆதிசங்கரன். இப்போ ஆதிசங்கரன் வந்து மேலிருந்து கீழே இறங்கி வரும்போது அவர்தம் பெற்றோரை அவரே தேர்ந்தெடுக்கிறார். ஆரியாம்பாளுக்கும் சிவகுருவுக்கும் நான் போய் பிள்ளையாக பிறக்கணும், கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அந்த வேலையை முடிச்சு நான் திரும்பி வந்துடுறேன். அப்படிங்களா? சந்தோஷம், போயிட்டு வாங்க. வந்து பிறந்தார். அப்படி பிறப்பதற்கு உண்டான உரிமை நமக்கு கிடையாது. நம்ம பெற்றோரை அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. இத்தனை வருஷம் இருந்துட்டு வந்து சேருங்க. இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் அனைத்துமே அங்கே பதிவாகும். இந்த கர்ம பதிவோடு நம்ம மறுபடியும் மேலே போவோம். அப்போ கர்ம பதவிகளோடையே மேலே சென்று வந்து கொண்டே இருந்தால் பிறப்பு இருந்து கொண்டே இருக்கும். பிறப்பை அறுக்க வேண்டுமென்றால் கர்மாவை சமன் செய்ய வேண்டும். அப்போ அந்த கர்மா எடுத்து ஒரு ஆன்மா உள்ளே வருது, பிறப்பெடுத்து வருது. அப்போ கர்ம பதிவோடு வரும் அந்த ஆன்மா ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய கர்ம பதிவுக்கு ஏற்றாற்போல் சுக துக்கங்களை இன்ப துன்பங்களை அனுபவித்து இந்த உலக வாழ்க்கையை விட்டு மீண்டும் போகுது. இது சுழற்சி, இது எல்லாருக்கும் தெரியும். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு இருக்கும். தோன்றியது அனைத்தும் மறைந்தே தீர வேண்டும், மறைந்தன அனைத்தும் தோன்றியே ஆக வேண்டும். இதெல்லாம் நியதி, இது உலக பொதுவான நியதி. அதில் நாம் மானிட பிறப்பெடுத்து வந்திருக்கிறோம் வித் 6 சென்ஸு. அதனால் நமக்கு சிலதெல்லாம் சிந்திக்க முடியுது, சிந்தித்ததை பேச முடியுது. மற்ற யாருக்கும் அது கிடையாது. 6ஆம் அறிவு கொண்ட மானிடனுக்கு மட்டுமே இந்த ஒரு அமைப்பு உண்டே தவிர மற்ற ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு அவங்களுக்கெல்லாம் பெருசாக வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய பகுத்து ஆராயக்கூடியதான தன்மை கிடையாது. அந்த தன்மையில் நாம் மானிட பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். அதில் நம்ம கர்மப்பதிவு என்னன்னு சொல்லி பார்க்குறோம். அதற்கு ஜோதிடம் அப்படின்னு பேர். நான் கொடுத்த டாப்பிக்கே ஜோதிடம் தான். நான் எங்கே போனாலும் அந்த டாபிக் தான் தருவேன். இல்லை சார் ஏதாவது ஒரு பர்டிகுலராக டாபிக் கொடுங்க, பர்டிகுலர் டாபிக் கொடுத்தா பர்டிகுலராக அதை பற்றி தான் பேசணும், அதை விட்டுட்டு வேறு பேசக்கூடாது. ஜோதிடம் சொல்லி காமனாக டாபிக் கொடுத்தா ஜோதிடத்தில் என்னன்னாலும் பேசலாம், என்ன தோணுதோ பேசலாம். அதனால் நான் எப்போவுமே யார் கேட்டாலும் என்ன சொல்லிடுவேன், ஜோதிடம்னு ஒரு டாபிக் கொடுங்க. இல்லை சார், இல்லை சார் ஜோதிட மாநாடு தானே, அப்போ ஜோதிடம் தானே பேச போகிறோம், அப்புறம் என்ன ஜோதிடம்னே கொடுங்க அப்படின்னு. சரிங்க சார், ஓகே சார், ஜோதிடம்னே கொடுத்துடணும். அந்த பிறப்பில் அந்த அமைப்பிலே ஜாதகம் அது நிறைய நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ எல்லாமே வெல் டிசைனடு, வெல் அட்வான்ஸ்டு. அன்றைக்கெல்லாம் ஒரு ஜாதகம் கணிக்கிறதுக்கு குறைஞ்சது 1 வாரம் ஆகும். நல்ல பழமையான ஜோதிடர்கள் அவங்கள்ட்டலாம் கொண்டு போய் ஒரு பிறப்பு ஜாதகம், பிறந்த தேதி, நேரம் கொடுத்துட்டு வந்தால் 2 மாதம் கழிச்சு வாங்குவாங்க. 2 மாதங்களுக்கு அந்த ஜோதிடம் எழுதுவாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, 5 நிமிஷம். சிஸ்டம், கம்ப்யூட்டர், பிரிண்டர் எல்லாம் வந்தாச்சு. அதில் சாஃப்ட்வேர் 5-6 சாஃப்ட்வேர் இருக்குது, 10 சாஃப்ட்வேர் கூட இருக்கும் போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 சாஃப்ட்வேர் இருக்குது. டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டால் உடனே ஜாதகம் வந்துடும். உடனே ஜாதகத்தை உடனே பலன் சொல்லிடுது. இந்த ஜோதிடம்ங்கிற இந்த தன்மையை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கும் அதிலே சில நியமங்களை செய்வதற்கும் முறைப்படுத்துவதற்கும் நம் முன்னோர்கள் எடுத்துக்கொண்ட காலங்கள் மிக நிறைய காலங்கள். நூற்றாண்டுகளாக பாடுபட்டார்கள். பல நூற்றாண்டுகள். பல அற்புத ஜோதிட ஞானிகள் தோன்றி அப்பப்போ தனக்கு தெரிஞ்ச கருத்துக்களெல்லாம் இந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அதை வழிமுறையாக வச்சு நாம் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெள்ள அட்வான்ஸ்டாக போயிட்டோம், அவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த தன்மையிலே ஒரு ஜாதகம், அந்த ஜாதகத்தில் முதல் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம என்ன எடுப்போம்னா 1ஆம் வீடு
அது என்னது 1ஆம் வீடு. அப்போ 1ஆம் வீடு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது லக்னம், அதுக்கு ஒரு பேர் வைக்கணும், லக்னம் அப்படின்னு சொல்லி. அப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன? லக்னம் தான். அதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு வீடாக பார்த்துக்கிட்டே வரணும். அப்போ லக்னம் மாறும் பொழுது நிச்சயமாக வீடுகள் மாறும். காமனாக சொல்லக்கூடிய, பொதுவாக சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே 12 ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரை அது மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். மேஷத்துக்கு அடுத்து ரிஷபந்தான், ரிஷபத்துக்கு அடுத்து மிதுனம்தான், அது மாறாது. அவரவர்தம் பிறப்பு லக்னம் மாறும் பொழுது இந்த வீடுகள் எண்ணிக்கையின் அடிப்படையிலே மாறிடும். இது நிதி, இதுதான் விதி, இதான் கணக்கு. இப்போ ஒரு ரிஷபலக்கணக்காரருக்கு 2ஆம் வீடாக மிதுனம் வரும். இதுவே கன்னி லக்னத்தில் பிறந்தால் 2ஆம் வீடாக துலாம் வரும். இது கணக்கு. இப்போ இதில் என்ன எடுக்கணும் அப்படின்னா, ஒரு சிம்பிள் மெத்தடு சொல்லித்தரேன், அதை கொஞ்சம் என்னன்னு பாருங்கள். நம்மளுடைய 12 பாவங்களும் நமக்கு பலமாக இருக்கா? அதில் எப்படி இருக்குது? நிறைய இருக்குது. ஒரு பாவம், இந்த பாவம் பலமாக இருக்கா இல்லையா எப்படி பார்க்குறது? நிறைய இருக்குது, 1000 வழி இருக்குது. அதில் நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன், அது ஒர்க் அவுட் ஆகுது, அதனால் ரிசல்ட் கொடுக்குது. எப்படின்னா, இப்போ லக்னம் எடுத்தால் அதில் 2 பேர் இன்ஃப்ளூயன்ஸு, 2 பேர் உள்ளே வருவாங்க. ஒருவர் அந்த லக்னத்திற்கு இடம் தந்தவர், வீடு தந்தவர். இன்னொருவர் லக்ன புள்ளி நிற்பதற்கு நட்சத்திரம் தந்தவர். இவர் 2 பேர்த்தையும் எடுத்துக்கணும். ஸ்டார் லார்டு அண்டு சைன் லார்டு எடுப்போம், சரிங்களா? அப்போ ஒரு லக்னம், ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாமே, ஒரு மகர லக்னம். மகர லக்னம் சொல்லி எடுக்கும்போது லக்னாதிபதி சனீஸ்வர பகவான். லக்னத்துக்கு இடம் தந்தவர், வீடு தந்தது சனீஸ்வர பகவான். மகர லக்னம், மகர லக்னத்தில் லக்ன புள்ளி எங்கே நிற்கிது அது பார்க்கணும் இல்லையா? ஏன்னா அங்கே 3 நட்சத்திரம் இருக்குது, உத்திராடம் இருக்குது, திருவோணம் இருக்குது, அவிட்டம் இருக்குது. அப்போ உத்திராடம் லக்ன புள்ளி நிற்கலாம், திருவோணம் நிற்கலாம், அவிட்டம் நிற்கலாம். அல்ல, அந்த லக்ன புள்ளி நின்றது எங்கே? லக்ன புள்ளி யாரோடது? யார் பெர்மிஷன் கொடுத்தா? அப்படி பார்க்கும் பொழுது திருவோணத்தில் லக்ன புள்ளி நிற்கிது வச்சுக்கலாம். அப்போது 12 வீடுகளிலே சுற்றி சுழன்று வந்த அந்த லக்னம் இந்த இடத்துல நிற்கலாம், நிற்கட்டும் அனுமதி தந்தது மகரத்தின் தலைவனான சனீஸ்வர பகவான். அவர் தான் லக்னாதிபதி. சரியா? 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை லக்னம் மாறும். ஒரு நாளைக்கு 12 லக்னமும் சுற்றி வந்துடும். அப்போது அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த லக்னத்துக்கு இடம் தந்தது யார்? சனீஸ்வர பகவான். மகர லக்னம். மகர லக்னத்தில் அந்த 9 பாத புள்ளிகளிலே எந்த புள்ளியில் லக்னம் நிற்கிது? திருவோணம் 2, ரைட்டு, சந்தோஷம். அது யாரோடது? சந்திரனோடது. இப்போது 2 பேர் எடுத்துட்டோம் இன்ஃப்ளூயன்ஸு. மகர லக்னத்துக்கு ஒரு சனீஸ்வர பகவான் காமன். புள்ளியை பொறுத்து உத்தராடத்தில் நின்னால் சூரிய பகவான், திருவோணத்தில் லக்ன புள்ளி நின்றால் சந்திர பகவான், அவிட்டத்திலே நின்றால் செவ்வாய் பகவான். அவங்க மாறுவாங்க. லக்னாதிபதி மாற மாட்டார், சனீஸ்வரன். இப்போது இந்த 2 பேரும் ஜாதகத்தில் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். யார் 2 பேரும்? லக்னத்துக்கு இடம் தந்த லக்னாதிபதி சனீஸ்வர பகவான், லக்னத்திற்கு புள்ளி தந்த, திருவோணத்துக்கு புள்ளி தந்த சந்திர பகவான். இங்கே என்ன கண்டிஷன்னா, இவங்க 2 பேரும் லக்னத்துக்கு 6, 8 மறையக்கூடாது. இவங்க 2 பேரும் லக்னத்துக்கு 6, 8 மறையக்கூடாது. 2வது கண்டிஷன், இவர்கள் இருவரும் தனக்குள் ஒருவருக்கொருவர் 6, 8 சஸ்தாசகம் பெற்றுவிடக்கூடாது. அப்படின்னா அப்படி இருந்தால் லக்னம் பலம் இல்லை. இந்த லக்னம் பலம் இல்லை. ஸ்டார் லார்டு, சைன் லார்டு 2 பேருமே லக்னத்தை விட்டு 6, 8 போய் மறைஞ்சு இருக்காங்க. அல்லது லக்னத்திற்கு இவர்கள் இருவரும் மறையவில்லை, தனக்குள்ளே சஸ்தாசகமாக நின்றுட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மகர லக்னம், லக்னாதிபதி சனீஸ்வர பகவான், நட்சத்திரம் தந்தது சந்திர பகவான், திருவோணம் இல்லையா, சந்திர பகவான். லக்னாதிபதி சனீஸ்வர பகவான் துலாத்தில் உச்சம். லக்னத்துக்கு வீடு கொடுத்த சனீஸ்வரன் லக்னாதிபதி
துலாத்தில் 10ஆம் வீட்டில் தசம கேந்திரத்தில் உச்சம். சூப்பர், நைஸ், நல்லா இருக்கு. நட்சத்திரம் தந்த சந்திர பகவான் லக்னத்துக்கு 7 குடையவர். அவர் எங்கே போயிட்டார்? 5ஆம் வீட்டில் ரிஷபத்தில் உச்சம். அப்போ லக்னத்துக்கு வீடு தந்த சனீஸ்வர பகவான் உச்சம், நட்சத்திரம் தந்த சந்திரனும் உச்சம். 100 மார்க் அந்த லக்னத்துக்கு போடக்கூடாது. சனீஸ்வர பகவானும் சந்திர பகவானும் தங்களுக்குள் சசாசகம். 40 மார்க் நான் குறைச்சிடுவேன், 45 மார்க் குறைச்சிடுவேன். உங்கள் லக்னத்துக்கு 55 மார்க் போடலாங்கய்யா. வண்டி ஓடும், வண்டி ஓடும். 2 சக்கரம் வச்சு ஓடும், ஒரு சக்கரத்துலேயும் ஓடும், எப்படியோ ஓடிடும் வண்டி. 50 மார்க் வாங்கியிருக்கு இல்லையா? நல்லா பாருங்கள், முதல்ல பேசுகிற போது நல்லா இருந்தது, சுகமாக இருந்தது. லக்னாதிபதி லக்னத்துக்கு 10ல் தசம கேந்திரத்தில் உச்சம். சனீஸ்வர பகவான் 10ல் உச்சம். கர்மஸ்தானத்தில் கர்மாதிபதி, காலபுருஷனுடைய 10ஆம் அதிபதி இல்லையா? அந்த சனீஸ்வர பகவான் எங்கே போய் உச்சமாகிறாரு? 10ஆம் வீடு, தன் வீட்டுக்கு 10ஆம் வீட்டில் உச்சமாகிறாரு. இன்னொரு வீடு எடுத்திங்கன்னா கும்பத்துக்கு 9ல் உச்சம். தர்ம கர்மாதிபதி யோகம் தருவதிலே வல்லவன் சனி. ஒரு ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தாலும் சனி கிடக்கூடாது. இப்போ தர்ம கர்மாதிபதி இருங்க, நான் சப்ஜெக்ட் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வரேன். அதனால தான் பொதுவாக சோசியோன்னு ஜாதகம் தலைப்பு போட்டோம். வேலிச்சுவா சார் வந்திருக்காரு, அவர் நவசக்தின்னு சொல்லி மீட்டிங் போட்டு கூப்பிடுற போது ஜோதிடம் தான் தலைப்பு கொடுத்தேன். அந்நேரம் என்ன டாபிக் தோணுதோ பேசிட்டு போய்கிட்டே இருப்போம். இல்லை குறிப்பிட்ட டாப்பிக்கை கொடுத்துட்டு அது கூட சுற்றி சுற்றி வரணும், அது ஆகாது. நிறைய பேசுவோம் இல்லையா? அதனால் ஜோதிடம்னே தலைப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி. அப்போது இது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த ஜாதகத்தில் இருக்குது. இருக்குது, ஃபங்க்ஷன் ஆகுமா? தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, எல்லா ஜாதகத்திலும் இருக்கும். 10 ஜாதகத்தில் 7 ஜாதகம் இருக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம். 4, 5 சேரலாம், 9, 10 சேரலாம், 4, 5 தொடர்பாகலாம், 9, 10 தொடர்பாகலாம். இதெல்லாம் கிட்டத்தட்ட தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். 4, 5 வராது வீங்க, நான் வரும்பேன். சரிங்களா? ஒரு கேந்திரம், அதை தொடர்ந்த ஒரு கோணம். ஒரு கேந்திரம், அதை தொடர்ந்த ஒரு கோணம். அவங்க 2 பேரும் சேருவது சிறப்பு. 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேருவது, ஒரே வீட்டில் இருப்பது, ஒருவர் சாரத்தில் ஒருவர் இருப்பது, சமசப்தமமாக நின்று ஒருவரை ஒருவர் பார்ப்பது, இது ஒருவித தர்ம கர்மாதிபதி யோகம்தான். வேணும்னா 2nd கிரேடுன்னு போட்டுக்கலாம். டைரெக்டாக 9th லார்டு 10th லார்டு. 9ஆம் பாவம் தர்மம், 10 கர்மம். ஒரு ஜாதகத்தில் 9, 10 என்ன ஆயிடுச்சு, ஒரு தொடர்புள்ள வந்துருச்சு. இவர் சாரத்தில் அவர், அவர் சாரத்தில் இவர், 2 பேரும் சேர்ந்துருக்காங்க, பார்த்துருக்காங்க, வெள்ளம் சரிட்டு. காலபுருஷனுடைய தர்ம கர்மாதிபதியார் யார்? குருவும் சனியும். காலபுருஷனுடைய 9ஆம் வீடு குரு தனுசு, 10ஆம் வீடு மகரம் கர்மம். இந்த குருவுடைய தொடர்போ சனீஸ்வரனுடைய தொடர்போ அந்த லக்னத்தினுடைய தர்ம கர்மாதிபதியருக்கு இருக்கணும். இருந்தால் தான் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஃபங்க்ஷனுக்கு வரும். சனியோட தொடர்பும் அங்கே இல்லை, குருவோட தொடர்பும் இல்லைன்னா அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பேச்சுக்கு வாயில் சொல்லிக்கலாம், ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ தர்ம கர்மாதிபதி யோகம் ஜாதத்தில் இருப்பது பெருசல்ல. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே தர்ம கர்மாதிபதியார் யார்? சனீஸ்வர பகவானும் குரு பகவானும். அவர்கள் இருவருடைய தொடர்பும் இந்த தர்ம கர்மாதிபதியருக்கு நிச்சயமாக இருக்கணும். மறுபடியும் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், இருக்குது. சனீஸ்வர பகவான் இந்த ஜாதத்துடைய தர்ம கர்மாதிபதியரை பார்த்துட்டாரு, இல்லை நட்சத்திரம் கொடுத்துட்டாரு, தான் சொந்த வீட்டையே கொடுத்துட்டாரு. எங்கிட்ட லிங்க் வந்துருச்சு. இல்லை சார் இங்கே சனி தொடர்பே வரல, குரு தொடர்பு கிடச்சிருச்சு. அவர் காலபுருஷனுக்கு தர்ம வீடு என்ற 9ஆம் வீட்டின் அதிபதி தானே. அப்போ குருவுடைய தொடர்பு இந்த தர்ம கர்மாதிபதியருக்கு இருக்குது. ஆக அந்த தர்ம கர்மாதிபதியரோட குரு தொடர்பு வந்துருச்சு, சனி தொடர்பு வந்துருச்சு, ஏதோ ஒரு தொடர்பு வந்துருச்சு. இப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் எனக்கு ஃபங்க்ஷனுக்கு வருமா? இப்போவும் இங்கே ஒரு நிபந்தனை இருக்குது, ஒரு கண்டிஷன் இருக்குது. உங்களுடைய குறிப்பிட்ட ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையிலே 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்றிருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கின்றது என்கின்றதான ஒரு செய்தி இருந்தாலும் காலபுருஷ தத்துவத்தினுடைய 9ஆம் அதிபதியான குரு பகவானும் 10ஆம் அதிபதியான சனி பகவானும்
உங்களுடைய ஜாதகத்தின் தர்ம கர்மாதிபதியோடு எவரேனும் ஒருவர் தொடர்பில் வந்தால் கூட அந்த தர்ம கர்மாதிபதியாகும் செயல்பாட்டிற்கு வரும் என சொல்லி சற்று நேரத்துக்கு முன்பு சொன்னேன். இப்போ மறுபடியும் என்ன கண்டிஷன்னா, ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு ஜாதத்தில் இருக்குது. காலபுருஷ தத்துவத்தினுடைய தர்ம கர்மாதிபதியான சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் அந்த குறிப்பிட்ட ஜாதகத்திலே தங்களுக்குள் சஷ்டாசகம் பெற்றுவிட்டால் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஃபங்க்ஷன் ஆகாது. அது நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஏன் சார் என் ஜாதகத்தை இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க, எல்லா ஜோசியனும் சொல்கிறாங்க, ஒன்றும் நடந்த பாடில்லை. கேட்குற போதெல்லாம் சொல்கிறாங்க தர்ம கர்மாதிபதி யோகம் உனக்கு இருக்குது, உனக்கு நீ பேரோடு புகழோடு பெரிய அளவில் ஒரு ஒரு கம்பீரமான அமைப்பில் வருவேன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் நடக்கலை. காலங்கள் போய்கிட்டுருக்கு, இது வரைக்கும் ஒன்றுமே ஃபங்க்ஷனுக்கு வரலைன்னா காலபுருஷ தத்துவத்தை எப்போ விட்டுறக்கூடாது? காலபுருஷ தத்துவத்துக்கு ரொம்ப பிரியாரிட்டி உண்டு. அப்போ காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே தர்ம கர்மாதிபதியார் இருவர். ஒருவர் சனீஸ்வர பகவான், இன்னொருவர் யார்? குரு பகவான். அப்போ நிச்சயம் இவங்க என்ன ஆகணும்? தங்களுக்குள் 6-8 மறைஞ்சு போயிடக்கூடாது. நீசமாக கூட நிற்கலாம். சார் குரு என்ன ஜாதத்தில் நீச்சம் இருந்துட்டு போகிறார், அதனால தப்பு இல்லை. அவர் பார்வை ஜெயிக்கும். குரு நீசமாக இருந்தாலும் குருவுக்கு பார்வை எங்கே, பலம் எங்கே? பார்வையில் தான். அப்போ பார்வை ஜெயிக்கும். ஆனால் அந்த குருவும் சனியும் தங்களுக்குள் சஷ்டாசங்கமாக மறைந்து போவார்களே ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக சொல்லப்படக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் நடைமுறைக்கு வருவதில்லை. இறுதியாக இதே சப்ஜெக்டை வேறு மாதிரி சொல்லிவிட்டு வேறு சப்ஜெக்ட் போகிறேன். எனக்கு எவ்வளோ நேரம் கொடுத்துருக்காங்க தெரியல. அண்ணா எவ்வளோ நேரம்ண்ணா? 1 ஹவரா? சரி, 10:20க்கு ஆரம்பிச்சிருக்கேன். 1 ஹவர். ஒரு ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லை. 9th லார்டும் 10th லார்டும் பெருசாலாம் லிங்க் ஆகலை. எங்கேயோ ஒரு பக்கம் இருக்காங்க. அப்படின்னா கூட காலபுருஷனுடைய 9ஆம் அதிபதியான குரு பகவானும் 10ஆம் அதிபதியான சனீஸ்வர பகவானும் தங்களுக்குள் ஏதேனும் ஒரு அமைப்பிலே தொடர்பிலே இருப்பார்களே ஆனால் கூட தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லாத ஜாதகமும் வெற்றி பெறுகிறது என்பது அற்புதமான ஒரு உண்மை. அது யார் ஜாதத்தில் இருக்குது பார்த்துக்கங்க. காலபுருஷனுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் கான்ஸ்டன்ட், 2 பேர் தான். 9ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு, 10ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி. இந்த குரு சனி உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குது சார்? இவருக்கு 4ல் சனிக்கு 4ல் குரு, குருக்கு 10ல் சனி. சூப்பர். சமசப்தமோ, ஒரே வீட்டில் சேர்ந்துருக்காங்க, பரிவர்த்தனையாக இருக்காங்க. இவங்க வீட்டில் அவர், அவங்க வீட்டில் இவர், பரிவர்த்தனை. இவர் ஸ்டாரில் அவர் இருக்கார், சனி ஸ்டாரில் குரு. ஏதோ ஒரு லிங்க் இருந்தாலே அந்த ஜாதகம் 60 விழுக்காடுகள் வெற்றி பெறும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திலே தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திலே தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தாலும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய இந்த குரு பகவானும் சனி பகவானும் ஒருவருக்கொருவர் சஷ்டாசகம் பெற்று விடுவார்களே ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கும் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் நடைமுறைக்கு வருவது இல்லை. இதை நீங்கள் தெளிவாக பார்த்து ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும். அப்போ பாருங்கள், அவர் வந்து உட்காந்து கேட்பார், சார் என் ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒரு யோகம் இருக்கா? ஆமாம் காட்டுது. நான் என்ன சொல்லுவேன், அப்படி ஒரு யோகம் காட்டுது அப்படின்பேன். அப்படின்னா இருக்குது. இல்லை சார் காட்டுது அப்படின்பேன். சார் இருக்குதா காட்டுதா? இருக்கிற மாதிரி காட்டுது. இது ஃபங்க்ஷனுக்கு வருமா? வராது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அதில் வேறு ஒரு மேட்ரு இருக்குது சார். அதனால் அது வந்து இருக்கிற மாதிரி காட்டும், ஆனால் இருக்காது. சார் தெளிவாக சொல்லுங்கள். அப்போ இந்த தத்துவத்தை சொல்லி இதை விளக்கும். காலபுருஷ தத்துவத்தை பாரு. காலபுருஷ தத்துவத்தினுடைய தர்ம கர்மாதிபதியார் குருவும் சனியும். அவங்க உங்கள் ஜாதகத்தில் சசாசகம். இந்த தர்மாதிபதி யோகம் எப்படி சார் ஃபங்க்ஷன் ஆகும்? அப்படியா? என்ன சார் இது யாருமே சொல்லவே இல்லையே. சரி ஓகே பரவாயில்ல, சொல்லலை விடுங்க. ஸோ இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள்.
இது ஃபங்க்ஷனுக்கு வராது. ரொம்ப வந்தால் 40 மார்க், அதுக்கு மேலே வராது. ஒரு நிலைக்கு மேலே வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம். அப்போ காலபுருஷ தத்துவப்படியும் தர்ம கர்மாதிபதி யோகம் அற்புதமாக இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்திலும் தர்ம கர்மாதிபதி யோகம் நல்ல விசேஷமாக அமைஞ்சிருக்குங்கிற ஜாதகத்தை பாருங்கள். மடமடன்னு மேலே வந்துடுவாங்க. ஒரு 40 வயசு, 45, 48, 50ங்க போதெல்லாம் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கவர் ஆகிடும். பெஸ்ட்டு நேம், ஏதோ துறை, எந்த துறைன்னு சொல்ல முடியாது, ஏதோ துறையில் அழகாக மேலே வந்து நல்ல வாழ்ந்த பிறகும் நம்ம நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடியதான தன்மையோடு அவர்கள் இருந்துட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு 2-3 பேர்த்த என்னால் சொல்ல முடியும். அதெல்லாம் இப்போ இங்கே பேச முடியாது, அப்புறம் இது வேறு கூட்டமாயிரும். சரிங்களா, அரசியல் கூட்டம் மாதிரி ஆகி போயிடும், அதெல்லாம் வேண்டாம். அதனால் அந்த பழையவங்க ஜாதகம்லாம் எடுத்து பாருங்கள். அவங்க ஜாதகத்திலலாம் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் சுய ஜாதகத்திலும் இருக்குது. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் அற்புதமாக நிற்கிறாங்க. அப்போ அவர்கள் மறைந்தும் மறையாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு. அந்த ஜாதகங்கள்லாம் ரேராக வரும். ஒரு 600 ஜாதத்தில் ஒரு ஜாதகம் வரும், ஒரு 500 ஜாதத்தில் ஒரு ஜாதகம் வரும். அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் அவங்களுடைய பேசிக் பார்த்திங்கன்னா அவங்க தான் சொல்லுவாங்க, நான் அப்படி இருந்தேன், கஷ்டப்பட்டேன், சாப்பாட்டுக்கு அப்படி இல்லாமல் இருந்தேன், போனேன் வந்தேன், அவங்க தான் சொல்லுவாங்க. தெரியாது எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியாது. ஆனால் ஒரு காலத்தில் அவங்க என்ன ஆகிடுவாங்க, மிகப்பெரிய உச்சத்துக்கு போய் அழியா புகழோடு அவர்கள் வாழ்ந்து அழிந்த பிறகும் மீண்டும் அவரை பற்றி நினைக்காதவங்க கிடையாது. அவங்கள ஒரு நாள் ஒரு பொழுது அவங்கள பற்றி பேசாதவங்க கிடையாது. அப்படிங்கிற அளவில் அந்த ஜாதகம் அவங்கள என்ன பண்ணிடும், மேன்மையான நிலையில் கொண்டு சென்று சேர்த்துவிடும் என்றதான தன்மையிலே தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு சற்று முக்கியத்துவம் தந்து அதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பலன் சொல்ல வேண்டும் என சொல்லி கேட்டுக்கொண்டு, அடுத்த ஒரு சப்ஜெக்டு விட்டு போன சப்ஜெக்டு, அதுக்குள்ளேருந்து இங்கே மாறி வந்துட்டோம் இல்லையா. அப்போ 1ஆம் பாவம் பலமாக இருக்கா? 1ஆம் பாவத்துக்கு வீடு தந்தது யார், நட்சத்திரம் தந்தது யார்? வீடு தந்தவரும் நட்சத்திரம் தந்தவரும் அந்த வீட்டுக்கு 6-8 மறையக்கூடாது. அவர்கள் இருவரும் தனக்கு 6-8 மறையக்கூடாது. இந்த ரெண்டும் ஓகேனா அந்த வீடு ஓகே. அந்த 1ஆம் வீடு 88 மார்க் நிற்கிது. தனித்துவம். லக்னம் என்பது என்ன? தனித்துவம். நான் யார், அதை வெளிப்படுத்துவது 2வது வீடு. நான் என்பது 1, அதான லக்னம். என்ன சார் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் என்பது லக்னம். நான் என்னை எப்படி வெளிப்படுத்துவேன்? நான் ஒரு பாடகர், நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு ஜோதிடர், நான் ஒரு மருத்துவர், நான் ஒரு கட்டிடத்துறையை சார்ந்த ஒரு தன்னை வெளிப்படுத்துவது 2ஆம் இடம். எப்பவுமே வெளிப்படுத்துறது 2nd ஹவுஸ் தான். அப்போது அந்த 1ஆம் பாவம் என்ற லக்னம் பலமாக இருக்கணும் என்றால் இந்த கண்டிஷன் உண்டு. என்ன கண்டிஷன்? அந்த லக்னத்துக்கு வீடு தந்தது யார், நட்சத்திர புள்ளி தந்தது யார்? அந்த 2 பிளானட்டை பாருங்கள். ஃபஸ்ட் கண்டிஷன், இவங்க 2 பேரும் அந்த லக்னத்திற்கு 8 மறையக்கூடாது, 6 மறையக்கூடாது, 12 இருக்கலாம். எக்ஸப்ஷன், 12 இருப்பது எக்ஸப்ஷன். அடுத்த கருத்து, இவர்கள் இருவரும் தங்களுக்குள் சசாசகம் பெறக்கூடாது. பெரும்பொழுது அது என்னாகுது, அந்த பாவத்தை பலமிழக்க செய்கிறது. இது ஒன் ஆஃப் த வேஸ் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் எ பர்டிகுலர் பாவா. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட பாவத்துடைய பலம் காண இருக்கும் அற்புத பல வழிகளிலே ஒரு வழி இதுதான் அப்படின்னு நான் சொல்ல வரல. இதை ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம், டக்குன்னு ஒரே செகண்டில் பார்த்துட்டு போயிடலாம். சார் நான் நல்லா சம்பாதிப்பேனா, எனக்கு நல்ல வருமானம் வருமா, நான் ஒரு நான் ஒரு அஸ்ட்ராலஜர், நான் ஜோதிடராக இருக்கிறேன், எனக்கு நல்ல வாக்கு வருமா? யூ கோ ஃபார் 2nd பாவா. 2ஆம் பாவத்துக்கு போங்க. 2ஆம் பாவம் யாரோடது? வீட்டு ஓனர் யார்? 2ஆம் பாவத்துக்கு நட்சத்திரம் அந்த தந்தது யார்? இது எப்படி எடுக்கணும்னு மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒரு மகர லக்னம், திருவோணம் 2ஆம் பாதம். அப்போ திருவோணம் 2ஆம் பாதம் தான் அந்த லக்ன புள்ளி ஆரம்பிக்கிற இடம். நம்ம மொத்த மகரத்தையும் திருவோணம், மொத்த மகரத்தையும் லக்னம்போம். உள்ளே போய் பார்த்தா பாவம் பிரிக்கும் போது மாறி போயிடும். அப்போ அந்த 5ஆம் புள்ளி லக்னம் அது என்னது? திருவோணம் 2. ஒவ்வொரு வீட்டிலையும் 5ஆம் புள்ளி எடுத்துக்கோங்க. புரிஞ்சதா? ஒவ்வொரு வீட்டிலையும் 5ஆம் புள்ளி எடுத்துக்கணும். அப்படியே 2ஆம் வீட்டுக்கு போகிறீங்க, கும்பம், சைன் லார்டு, ராசியின் அதிபதி சனீஸ்வர பகவான், 5வது புள்ளி சதயம் 3, ராகு.
இப்போ சனி ராகு இவங்களுடைய தன்மையை பார்க்கணும். இவங்க 2 பேரும் இந்த 2ஆம் வீட்டுக்கு மறைஞ்சிடக்கூடாது, தனக்கு தானே சசாசகம் பெறக்கூடாது. செகண்ட் பாவா ஜெயிச்சிருச்சு. அப்போ 2ஆம் பாவம் நல்லா இருக்குது, உனக்கு வருமானம் நல்லா வரும். இல்லை சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு, இன்றைக்கி தானே கஷ்டத்தில் இருக்கிற, நாளைக்கு ஜெயிச்சுக்கு வைப்போ. அதுக்கு ஒரு சூழலை கிரியேட் பண்ணி தருவாங்க அந்த கிரகம். சார் இன்றைக்கி நிலை இன்றைக்கே இப்படி இருக்குமா காலமெல்லாம்? சத்தியமாக இல்லை, கண்டிப்பாக கிடையாது. பெரிய கோபுரத்தின் உச்சிக்கு போனவனையும் கொண்டு வந்து குப்பையில் தள்ளுவதற்கு இந்த நவகிரகங்களால் முடியும். குப்பையில் இருக்கக்கூடிய அந்த மாணிக்கத்தை கண்டு தேடி எடுத்துக்கொண்டு கோபுரத்தில் வைப்பதற்கும் அவர்களால் இயலும். ஸோ நவகிரகங்களோட விளையாட்டு, அதுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ்கிறோம். அதை பற்றி பேசுகிற சப்ஜெக்டு ஜோதிடம், அது அஸ்ட்ராலஜி. ஸோ இன்றைக்கி ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னா காலமெல்லாம் கஷ்டப்பட்டே இருப்பாரா? 2ஆம் பாவம் பலமாக இருக்குது, 2ஆம் பாவம் கனமாக இருக்குது, எப்படியும் ஜெயிப்பேன், நிச்சயம் ஜெயிப்பேன். அப்போ மிகப்பெரிய அளவிலே அந்த புகழுடைய உச்சத்தில் பொருளாதாரத்திலே பெருநிதிக்கு இறைவனாய் தன்னிறைவு பெற்று தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் அற்புதமான உதவிகள் செய்து பெரிய வள்ளலாய் வாழ்ந்தவ அந்த பெரியவர்களுடைய அடிப்படையான சூழலை எடுத்து பார்க்கும்போது கூட ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் நாங்களாம் கஷ்டப்பட்டுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. நிலைப்பாடு மாறுது இல்லையா? ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒருத்தர் பள்ளிகளிலே என்ன பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு 5000 குழந்தைகளுக்கு அன்னம் போடுறாரு, சத்துணவு அப்படின்னு உள்ளே கொண்டு வந்து சோறு போடுறாரு. அவருக்கு ஒரு காலத்தில் ஒரு வேளை சோறு இல்லை. எப்படி நிலைப்பாடு மாறி போயிடுது? அவர் சொன்னால் அந்த சட்டம் அங்கே என்ன ஆகுது, செல்லுபடி ஆகுது. அப்போ அந்த நிலைமைக்கு அவரை வர வச்சது இதே நவகிரகர்கள் தான். ஒரு காலத்திலே ஒருவேளை சோறுக்கு அவரை கஷ்டப்படுத்தினது இவங்க தான். ஸோ அந்த கர்மப்பதிவின் அடிப்படையிலே அவர்கள் நன்மை செய்யவோ தீமை செய்யவோ காத்திருப்பார்கள். அந்த நேரம் வரணும். அந்த நேரம் வரும்போது அது எக்ஸிக்யூட் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். அதை எடுத்து சொல்லும் அறிவு, ஞானம், ஜோதிடம். அதுதான் இந்த டைமில் இது நடக்கும். நீங்கள் சொல்கிறது இன்னும் டைம் ஆகும், நீங்கள் எதிர்பார்க்குறது இப்போ நடக்காது. அது இன்னொரு 4 இயர்ஸ் ஆகும். அந்த சூழல், அந்த கிரக நிலைகள், அந்த கோச்சாரங்கள், திசாபுத்திகள் இதை மாறி வரும்போது நீங்கள் சொன்னது நடக்கும். இப்போ இது நடக்காது. சொல்லணும். சொல்லும் பொழுது அது முறையாக அழகாக வழிமுறையில் வருது அப்படிங்கன்னா அவர்கள் உங்களை அடையாளம் கொண்டு கொள்வார்கள், நிச்சயம் உங்களை கொண்டாடுவார்கள், உங்களை தேடி வருவாங்க. அஸ்ட்ராலஜி நல்லா சொல்லலாம். அந்த தன்மையிலே 12 பாவங்கள். எனக்கு ஒரு ஜாதகம் வந்தது, அந்த பையன் ஃபாரின் போகிறேன் அப்படிங்கிறான். 2 இயர்ஸ் பேக் இட் ஹேப்பன். ஜாதகம் அதாவது இது போகணும், ஃபாரின் போகணும், வெளிநாடு போகணும். எந்த பாவம் பலமாக இருக்கணும்? என்னங்க? 8, 12. 12 ரொம்ப பலமாக இருக்கணும். 8 விட 12 ரொம்ப பலமாக இருக்கணும். சரிங்களா? 8க்கு வேறு சொல்லணும், அது இப்போ வேண்டாம். 12ஆம் பாவம் பலமாக இருக்கணும்னு பார்த்தா இந்த கால்குலேஷன் படி அவனுக்கு 12ஆம் பாவம் பலமாக இல்லை. இந்த கால்குலேஷன் படி 12ஆம் பாவம் பலமாக இல்லை. ஏன் தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? என்ன நான் எம்டெக் முடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. நல்ல வாய்ப்புகள் இங்கேயே இருக்குது, எதுக்கு இப்போ ஃபாரின் போய் என்ன பண்ண போகிறீங்க? நிறைய வாய்ப்புகள் இருக்குது, மெல்ல மெல்ல முன்னேறணும். அதுதான் இங்கே சின்ன பிரச்சனை. அங்கே போனவுடனே நல்ல லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்க்குற சேலரிலாம் வேணும்னா யூ ஹேவ் டு ஒர்க் அட்லீஸ்ட் 7 or 8 years இன் இந்தியா, ப்ளீஸ் ட்ரை அப்படின்னு. இல்லை சார் நான் ஃபாரின் போயே ஆகணும். அப்புறம் நான் சில இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணுங்கள், ஃபாரின் போயிடலான்னு. ஃபாரின் போயிட்டு 1.5 years தான் இருக்க முடிஞ்சது. சில சூழல்களால் அவரால் அங்கே மீண்டும் தொடர்ச்சியாக இருந்து பணியாற்ற முடியாத சூழலிலே அந்த ஜாதகன், சின்ன பையன், ஒரு 30 வயசு இருக்கும், திரும்பி வந்துட்டா. அப்படி மறுபடியும் ஜாதகத்தை பார்க்குறாங்க. சார் அந்த மாதிரி ஃபாரின் போனேன், 1.5 years இருந்தேன், என்னால் நிறைய பிரச்சனைகள், அங்கே நிறைய சூழல் சரியில்லை, திரும்பி வர மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன கேட்குறாரு, மறுபடியும் நான் அடுத்த எந்த நாட்டுக்கு ட்ரை பண்ணுறதுன்னு கேட்குறாரு. ஏன் தம்பி சொன்னால் பொறுத்துக்க, உங்களுக்கு ஃபாரினில் போய் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்கள் அழகாக இங்கேயே ட்ரை பண்ணுங்கள், இங்கே இருங்க. நீங்கள் வேணால் ரிட்டன் போட்டுக்கோங்க,
1.5 வருஷம் போயிட்டு வந்தீங்கல்ல, வேணா உங்களுடைய பயோடாட்டாவில் ரெஸ்யூமில் ரிட்டன் அப்படின்னு போட்டுக்கங்க. அதுக்கு ஒரு கணம் இருக்கும். அப்படியா நீ ஃபாரின் போயிட்டு வந்தியா, சரி சந்தோஷம், அவர் வேலையை கொடுப்பான். பட் ஃபாரின் போய் நீங்கள் ரொம்ப நாள் இருந்து ஒரு ரெடியாக முடியுமாங்கிறது உங்கள் ஜாத்தில் இல்லை. அதுக்கு இது ஒரு உதாரணம். நீங்கள் போய் 1.5 வருஷத்துலேயே ஒரு சூழல், அது என்னன்னு அவரும் சொல்லலை, நானும் சொல்லிக்கலை. அங்கே ஜாப் பிடிக்கலையா, இவருக்கு ஜாப் பிடிக்கலையா, அவங்களுக்கு இவரை பிடிக்கலையா, அங்கே மற்றைய சூழல்கள் சரியில்லையா, சொசைட்டியை இவருக்கு ஒத்துக்கலையா, 1000 சொல்லலாம் இல்லையா, வந்துட்டார். இப்போ இங்கே தான் இருக்கிறாரு. இங்கே பெங்களூரில் இருப்பார். அப்பப்போ பேசுவார், மந்த்லி ஒன்ஸ் பேசுவார். பெங்களூரில் இருக்கார். இப்போ ஏதோ சேலரி தராங்க, 1.5 lakhs தராங்க, இருக்கார். இதே மாதிரி இன்னொரு சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் ஒருத்தவங்க, அவங்க நான் கொஞ்சம் ஜோசியம்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சிட்டு வந்து என்னை அப்ரோச் பண்ணி, அண்ணா என் தம்பிக்கு ஒரு ஜாதகம் பார்க்கணும்னா அப்படின்னு. 2 நாள் பொறுமா பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போ ஜாதகம் பார்க்கும்போது அட் த டைம் அப்போது அந்த பையனுக்கு ஒரு 21 வயசு இருக்கும். சில செய்திகளாக சொல்லிவிட்டு இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், என்னம்மா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஆனால் படிக்கலை, 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு. ஒரு புரோட்டா கடையில் புரோட்டா மாஸ்டர், ஒரு புரோட்டா கடையில் புரோட்டா மாஸ்டர். புரோட்டா அந்த குருமா எல்லாம் இவன் தான் பண்ணுவான், ரொம்ப அருமையாக பண்ணுவான். ஒரு டெய்லி ஒரு 500 ரூபா சம்பளம் தர்றாங்க, போயிட்டுருக்கு. அப்படியே பார்த்துட்டு இந்த பையனுக்கு ஒரு ஃபாரின் சான்ஸ் காமிக்குதுமா, இந்த பையன் ஏதாவது ஃபாரின் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருந்தால் அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறேன். அந்த பொண்ணு சிரிக்குது. ஏன்னா நீங்கள் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டு ஒரு புரோட்டா கடையில் புரோட்டா மாஸ்டராக இருக்கிறான், இவன் எப்படி போவான் ஃபாரினுக்கு? அது எனக்கு தெரியாது. இவன் எப்படி போவான்னா அது நவகிரகங்கள் அனுப்புவோம், அவங்க மனசு வச்சா என்னன்னாலும் பண்ண முடியும். வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ண சொல்லுங்கள். சரிங்கண்ணா, ஓகே பார்க்குறேங்க. இப்போ அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அண்ணா இருக்கார், அவர்கிட்ட ஜோசியம் பார்த்தேன், சில செய்திகளை இப்படி சொன்னார், இந்த மாதிரி இருக்குது. அவர் என்னடா நீ என்னமோ வெளிநாடு போவேன்னு சொல்கிறாரு. அவனுக்கு ஒரே சிரிப்பு. நான் எப்படிக்கா வெளிநாடு போகிறது, எங்கே போய் என்ன பண்ணுவேன் நான், எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ரைட்டு பார்க்கலாம் அப்படி. அந்த ஊரில் ஒரு ஒரு முஸ்லீம் பெரியவர், பாய், அவர் முஸ்லீம் பெரியவர், சவுதி கண்ட்ரிக்கு போயிட்டு வருவார். ஒரு 1.5 மாதம் இங்கே இருந்தாருன்னா சவுதி போவார், அங்கே ஒரு 4 months இருப்பார், பிஸ்னஸ். திருப்பி வருவார், ஒரு மந்த் இருப்பார், 1.5 month இருப்பார், திருப்பி போவார், திருப்பி வருவார். இங்கே ஊருக்கு வந்துட்டாருன்னா ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த கடையில் வந்து புரோட்டா சாப்பிடுவார். ஏன்னா இந்த கடையில் புரோட்டாவும் குருமாவும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், வந்து சாப்பிடுவார். அப்படி ஒரு நாள் சாப்பிட்டு இருக்கும்போது, இது யாரப்பா அந்த மாஸ்டர், அதை யாரப்பா என்னால் அற்புதமாக பண்ணுறானே, சூப்பராக செய்கிறானே, யார் அப்படின்னா இந்த இவன் தான். வயசு 21 வயசு இந்த பையன். சவுதியில் ஒரு ஹோட்டலில் உனக்கு இதே வேலை வாங்கி தர்றேன், என் கூட வரியா கேட்குறாரு. இவனுக்கு ஒரு நிமிஷம் வந்து சின்ன பையன், வயசு 21 வயசு ஆகுது, 10th ஃபெயிலு, மிகப்பெரிய ஒரு நாலேஜ், ஒரு உலக அனுபவம் சொல்ல முடியுமா? இல்லை. அப்படி யோசிக்கிறான். இல்லைங்க, அது அம்மாவை கேட்கணும், அப்பாவை கேட்கணும், யாருனாலும் கேட்டுக்கலாம். நாளைக்கு நான் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு இங்கே வருவேன், உங்கள் அப்பா வர சொல்லு. இவன் போய் அங்கே போய் ஏதாவது சொல்லியிருக்கிறான். எப்போ என்னமோ இந்த சவுதி அரேபியான்னு ஒரு நாட்டுக்கு என்னை கூப்பிட்றானுங்க, அங்கேயே ஒரு ஹோட்டலில் போய் புரோட்டா போடணுமாம்மா, குருமா வைக்கணுமாம்மா, கூப்பிட்றானுங்க. அப்படிங்கும்போது இந்த பொண்ணு அவங்க அப்பாக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசுகிற போது, தம்பி ஜாதகத்தை வச்சு ஜோசியர் என்னம்மா சொன்னாருன்னு சொல்கிற போது இந்த செய்தி சொன்னோம் இல்லையா, இந்த செய்தி அவர் மனசில் இருக்குது. அவருக்கு ஏதோ ஒன்று அப்படி கிராஸ் ஆகுது. ஓ, அப்போ ஃபாரின் போவான், இவனுக்கு ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஜோசியர் சொன்னார், இதுதான் போல் அந்த வாய்ப்பு. மறுநாள் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வந்து அவர் ஹோட்டலில் உட்காந்துருக்காரு. அந்த பெரியவர் வராரு, முஸ்லீம் பெரியவர். இதான் அப்பா நான் அப்படியா நீங்களான்னு, இந்த மாதிரிங்க உங்கள் பையனுக்கு எல்லா ஏற்பாடு, விசா, பாஸ்போர்ட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு 25 நாளில் நான் மறுபடியும் சவுதி போகிறேன், உங்கள் பையனையும் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு நல்ல கடையில் சேஃப்டியாக ஜாயின் பண்ணி விட்டுறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து போகிற மாதிரி பண்ணித்தர்றேன், நல்ல சம்பளம், என்ன சொல்கிறீங்க? அவரும் யோசிக்கிறாரு,
எப்படி இவரை நம்பி அனுப்புறது என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நிறைய தமிழர்கள் இருக்காங்க, நல்ல சேஃப்டியான இடம், அருமையான இடம், என்னை நம்பி அனுப்புங்க. 30வது நாள் அந்த பையன் விமானம் ஏறிட்டான், ஃபாரின் போயிட்டான். அங்கே போய் 5 வருடங்கள் பணி செஞ்சு தன்னுடைய 2 தங்கைகளை அவனே திருமணம் செய்து வைத்து கொடுத்து 29வது வயதில் தானும் திருமணம் பண்ணிக்கிட்டான். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அவனுடைய 12ஆம் பாவம் 90 விழுக்காடு வாங்கியிருக்கு. அவனோட 12ஆம் பாவம் 90 விழுக்காடில் நிற்கிது. அதெல்லாம் இப்படி தட்டி விட்டால் ஃபாரின் போயிடும். முதல்ல சொன்ன ஜாதகம் 12ஆம் பாவம் 40 விழுக்காடுகள் பெற்றிருந்த காரணத்தால் அவர் வெளிநாட்டுக்கு எம்டெக்கு பாருங்கள், 10th ஃபெயிலு, அது எம்டெக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு 1.5 இயர்ஸில். இந்த 10th ஃபெயில் அங்கே போய் 8 வருஷம் இருந்து 2 இளைய சகோதரிகளுக்கு நிறைய நகை போட்டு அழகாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தானும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகி இன்னைக்கு சொந்த ஊரில் வந்து ஒரு ஹோட்டல் வச்சு ஹோட்டல் உரிமையாளராக அந்த மேடையில் ஏறி உட்காந்துட்ருக்காரு. சிங்கமுனரி போனால் அங்கே போய் பாருங்கள். அங்கே போனால் அந்த ஹோட்டல் அந்த பையனை பார்க்கலாம். ஹோட்டல் பேர் தெரியல, அந்த பையனை பார்க்கலாம். அப்போது 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டு ஒரு ஹோட்டல் கடையில் புரோட்டா மாஸ்டராக இருந்தேன். அந்த பையன் நினச்சி பார்த்துருப்பானா, நான் ஃபாரின் போவேன், 7-8 வருஷங்கள் அங்கே வேலை பார்ப்பேன், என் குடும்பத்தை நல்லா தாங்கி தூக்கி நிறுத்தி என் இளைய சகோதரிகளுக்கு திருமணம் செய்து தருவேன், நானும் திருமணம் செய்து இதே ஊரில் ஒரு ஹோட்டல் வச்சு நான் முதலாளியாக உட்காருவேன் நினச்சி பார்த்தானா? நவகிரகங்கள் என்னனாலும் பண்ணும், எதுனாலும் செய்யும். அதற்கு பிறப்பு ஜாதகம் ஒத்துழைப்பு தரணும். பிறப்பு ஜாதகம் கோயின்சைட் ஆகி வரணும், ஜெயிச்சு வரணும். அப்போது கண்டிப்பாக அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு 1000 வழிமுறைகள் இருந்தாலும் நான் ஒரு வழி சொல்கிறேன், அந்த வழியை பாருங்கள். அப்போ அவருடைய 12ஆம் பாவம் யார் ஓனரு? அங்கே ஒரு ஓனர் இருப்பார். 12ஆம் பாவத்துக்கு நட்சத்திரம் தந்தது யார்? ஒருத்தர். இருவரும் ஒரே வீட்டில் உட்காந்து 2 பேரும் லக்னத்தை பார்க்குறாங்க, அந்த 12ஆம் பாவத்தை பார்க்குறாங்க. 6ல் உட்காந்துருக்காங்க, அந்த 12ஆம் பாவத்தை பார்க்குறாங்க. 2 பேரும் கடலை, 12ஆம் பாவத்துக்கு 2 பேரும் கடலை. தனக்குத்தானே சசாசகம் அந்த மாதிரி பெற்று கெட்டு போகலை, அந்த பாவத்துக்கும் கெட்டு போகலை. அப்போ அந்த பாவம் எப்படி இருக்குது? அருமையான விழுக்காடுகளாக இருக்குது. நிச்சயமாக அது என்னாகும்? அற்புதமாக இருக்கும். ஒன்றும் வேண்டாம், மிகப்பெரிய அளவில் அதாவது செய்தியாளர் இருப்பாங்க. செய்தியாளர்கள் சொல்லி இன்றைக்கி தானே டிவி, அன்றைக்கில் ரேடியோ. அப்போ அந்த ரேடியோவில் அந்த மாலை 6 மணி செய்தின்னா அந்த கிராமமே அந்த ரேடியோவை சுற்றி உட்காந்துருக்கும். சரிங்களா? அந்த செய்தியாளர்களிலே எனக்கு தெரிஞ்சு அப்போ இருந்து நான் 10th 11th 12th படிக்கும் போதிருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய அற்புதமான செய்தியாளர் யாருன்னா சரோஜ் நாராயணசாமி. இப்போ நிறையவே தலையாட்டுறாங்க. சரோஜ் நாராயணசாமின்னு சொல்லி ஒரு லேடி. ஒரு அந்த இப்போ இந்தியாவில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்திருக்குன்னா அதை அவங்க தான் சொல்லணும். ரேடியோவில் டைரக்டர் சொல்லிடுவாரம்மா, இன்றைக்கி சரோஜ நாராயணசாமியை செய்தி வாசிக்க சொல்லுங்கள். அந்த டெல்லி வானொலி நிலையத்தில் செய்தி வாசிப்பாளர்கள் 5 பேர், டெய்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டே வரும். அப்போ இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒரு டே வந்திருக்கும். ஒரு உதாரணம் வச்சுக்கலாம், சண்முகம். இன்றைக்கி செய்தி வாசிக்கிறது யார்? சண்முகம் தான் வாசிக்கணும். சரோஜ நாராயணசாமி நாளைக்கு தான் வாசிக்கணும். டைரக்டர் கூப்பிட்டு என்ன சொல்லிடுவாரம்மா, இல்லை இந்த மெசேஜ் சரோஜ நாராயணசாமி சொன்னால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு கொடுத்துருங்க ப்ரியாரிட்டி. சார் நாளைக்கு தான் அவங்க கெடு வருது, இன்றைக்கி சரோஜ நாராயணசாமி பேசட்டும், நீ நாளைக்கு பேசு, செய்தி இன்றைக்கி அவங்க சொல்லணும். ஆல் இந்தியா ரேடியோ டெல்லி வானொலி நிலையம், செய்திகள் வாசிப்பவர் சரோஜ் நாராயணசாமி அப்படின்னா அப்படி பார்த்திங்கன்னா அது ஒரு அதிர்வாக இருக்கும். என்ன செய்தி, என்ன சொல்ல போகிறாங்க, எது சொல்ல போகிறாங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் 3rd பாவா இருக்குது பார்த்தீங்களா, 3ஆம் பாவம் 95 மார்க் வாங்கியிருக்கு. அப்போ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், 3rd பாவம் என்னங்க? கம்யூனிகேஷன் ஸ்கில். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அவங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும், அழகாக பேசுவாங்க. ஒரு 12 நிமிடங்கள் செய்தி வாசிக்கணும், அந்த 12 நிமிடங்களிலே அந்த நிகழ்வை கொண்டு வந்து நம் கண் முன் நிறுத்துவார்கள்.
அந்த டேலண்ட் எல்லாருக்கும் வராது இல்லையா? அதை உணர்ந்து அந்த டைரக்டர் என்ன சொல்வார், இன்னைக்கு செய்து சரோஜ நாராயண சாமி தான், நாளைக்கு யாரோ பேசு. சச்ச பிரியாரிட்டி. ஏன்? அவங்க ஜாதகத்தில் அந்த 3ஆம் பாவம் அவ்வளோ பலமாக இருக்கும். 3rd பாவா யாருக்கு அவ்வளோ பலமாக இருக்கோ அவர்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக வரும். எளியனுக்கு அந்த 3ஆம் பாவம் பலமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், பேசிக்காக எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட சப்ஜெக்டை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எளிமையாக தெளிவாக விவரமாக சொல்லக்கூடியதான அந்த நேச்சர் பவர் கிஃப்டட் டு மீ. எனக்கு அது ஒரு அன்பளிப்பாக இயற்கை தந்திருக்கிறது. அதான் உண்மை. அந்த 3rd பாவா நல்லாயிருக்கும். என் கிளாஸ்லலாம் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, டைம் போகிறது மணி 1:30 ஆயிடுச்சா சார்? ஆமாங்க சார் அப்படின்னா, போய் சாப்பிட்டு வாங்க சார், இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்க சார், இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லுங்கள் சார், அப்புறம் போகலாம் சாப்பாட்டுக்கு. இல்லை நிறைய பேர் வயசானவங்களாம் வருவாங்க கிளாஸுக்கு, சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, 1:30 ஆச்சு போங்க. சில நேரங்களிலே நானே மெய் மறந்து வகுப்பு நடத்திட்டு இருக்கும்போது 2:45 ஆகிடும். யதார்த்தமாக யாராக கேட்பேன், மணி நம்ம ஒரு 1:40 இருக்குமா சார்? மணி 2:15 ஆச்சா? சாப்பிட்டு வாங்க போங்க, முதல்ல சொல்ல வேண்டாமா யாராவது அப்படிம்பேன். இல்லை சார், நீங்கள் சப்ஜெக்ட் போயிட்டுருக்கு, அற்புதமான சப்ஜெக்ட் போயிட்டுருக்கும்போது எதுக்கு குறுக்காட்டுவானேன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிட்டேன், நாங்கள் இடையில வரலை, இன்னும் கூட 1/4 மணி நேரம் பேச முடியுமா? ஐயா வேண்டாம், மணி 2:15 ஆச்சு, இப்போ எல்லாம் சாப்பிட்டு வாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய சுய ஜாதகத்திலே அந்த 3rd பாவாவுடைய நான் என்னுடைய 12 பாவாவுக்கும் மதிப்பெண் போட்டு வச்சுருக்கிறேன். நான் வச்சுருக்கிறேன் என் சொந்த ஜாதகத்தில். நம்ம சொந்த ஜாதகம் நல்லா தெரியணும், அப்போ தான் வரவன் ஜாதகத்தை போட்டு பதில் சொல்ல முடியும். இங்கே நம்ம சொந்த ஜாதகமே தெரியாது. ஸ்டூடெண்ட் சொல்வார், சார் உங்களுக்கு மீனத்தில் தான் சனி அப்படிம்பார். ஆமாங்க. உங்களுக்கு எங்கே சனி? ஜி இருங்க சார். ஏப்பா, எனக்கு மீனத்தில் சனின்னு நீ தெரிஞ்சு வச்சுருக்கிற, உனக்கு எங்கே சனி இருக்காருன்னா தெரியலை, ஏயா அக்கிரமம் பண்ணுறீங்க அப்படி. ஆர்வம். குருநாதருக்கு என்னென்ன கிரகம் எங்கே நிற்கிது, என்ன பாவம், என்ன பாதம், எங்கிட்டு போய் என்னென்ன பண்ணியிருக்கு, அதில் அவங்களுக்கு ஒரு ஆர்வம். அவங்க சுயஜாதத்தை கேட்டால் திணறுவாங்க. உங்கள் நவகிரகத்தையும் கரெக்டாக சொல்லுங்கள், எங்கெங்கே நிற்கிறாங்கன்னா, சார் நோட்டை பார்த்து தான் சொல்ல முடியும். ஏன் ஜாதகத்தில் நவகிரகங்களை எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னா க்ளீனாக சொல்லுவாங்க. சார் உங்கள் லக்னம் இது, சூரியன் இங்கே இருக்கார், சந்திரன் இங்கே இருக்கார், செவ்வாய் இங்கே இருக்கார், புதன் இங்கே இருக்கு. ஏன் உனக்கு உன் சுயஜாதத்தில் அந்த ஆர்வம் இல்லை? எப்பயுமே ஒரு ஜோதிடன் தன் ஜாதகத்தை எடை போட்டு வச்சுக்கணும், அப்போ தான் வர ஜாதகத்தை எடை போட்டு சொல்ல முடியும். தன் ஜாதகம் தனக்கே சரியாக தெரியாதுன்னா வத ஜாதத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்? ஸோ அதை நான் கவனமாக பாருங்கள். எனவே ஒவ்வொரு பாவத்தினுடைய பலம் எவ்வாறு காண்பது என்பதில் 1000 வழிகள் இருந்தாலும் ஒரு எளிமையான வழியை சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த வழியை பாருங்கள். உங்களுடைய 12 பாவங்களிலே நிறைந்த பூரணமான மதிப்பெண்கள் பெற்ற பாவங்கள் என்னென்ன என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அந்த பாவம் வழியாக உங்களுக்கு எப்பொழுதும் நன்மையே வருவதை நீங்கள் உணரலாம். எந்தெந்த பாவங்கள் வழியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது போய் பாருங்கள். அந்த பாவத்துக்கு உண்டானதான அந்த சைன் லார்டு அண்ட் ஸ்டார் லார்டு அங்கே பிரச்சனையாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதை சமன் செய்வதற்கும் வழிகள் இருக்குது, அதை செய்து கொள்ளலாம் என சொல்லி கிட்டத்தட்ட மணி ஆச்சு போதுன்னு நினைக்கிறேன். சரியா? நல்லதொரு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு, அருமை சகோதரர் திரு மணிகண்டராஜ் அவர்கள் எப்பொழுதும் அவருக்கு அவருடைய ஒரு இதயத்தில் எனக்கு ஒரு இடம் வச்சுருப்பார். என்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுகிறாரு பேசலை அது வேறு, அவருக்கு பிஸி ஷெடியூல்ஸ் இருக்கும், நானும் கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருக்கிறனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இருக்காது. பட் இந்த மாதிரி கருத்தரங்குகள் மாநாடுகள் இதெல்லாம் நடக்கிற போது நிச்சயம் ஐயாவை கூப்பிடணும், அவருக்கு ஒரு வாய்ப்பு தரணும், அவர்கிட்ட இருந்து நல்ல செய்திகள் நம்மளும் வாங்கணும், எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்றதான ஒரு நல்ல விசேட சிந்தனையோடு இருந்து இந்த வருடமும் தவறாமல் ஐயா நீங்கள் 5 days ஃபங்க்ஷன் உங்களுக்கு எப்போ சௌரியம் எப்போ வர முடியுமோ நீங்கள் அவசியம் வந்திருந்து ஒரு 1 hour பேசணும் அப்படின்னாரு. நான் வியாழக்கிழமை வந்துடுறேன் தம்பி அப்படின்னு, அவசியம் வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி இது வந்து கிட்டத்தட்ட 10:20க்கு ஸ்டார்ட் பண்ணது, மணி 11:20, 1 மணி நேரம் ஆச்சு. அந்த வாய்ப்பை தந்த அருமை சகோதரர் திரு மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும், இங்கே அமர்ந்திருந்து
இந்த எளியனுடைய சிற்றுரையை கேட்டு மகிழ்ந்த உங்கள் அத்துணை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு வழக்கம்போல் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் பிருகு பிரபாகரன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் கையால் இப்போ நம்ம ரவி பரத்வாஜ் ஐயா அவர்களுக்கு ஒரு காணொளி போடப்பட்டு சிறப்பு செய்யப்படுகிறது. அதன் பிறகு ஐயா அவர்களுக்கான காணொளி. சென்னை கண்டெடுத்த செங்கதிர் செல்வனே, தனக்கென தனிப்பாதை கொண்டு புதிய கோணத்தில் புதிய முயற்சியில் புதிய பாதையில் பயணித்து உயரம் கண்ட உன்னத உத்தமரே, வான்காந்த பதிவுகளை தன்வசம் கொண்டு வந்து அதன் வழியே பலன் சொல்லும் பெண்டுலம் எனும் கலையில் ஜோதிடத்தை சிறப்பாய் வழிநடத்தும் வான்புகழ் வல்லுனரே, வாஸ்து பிரச்சனை, உடல் ஆரோக்கியம், சகலவிதமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தியும் பரிகாரமும் வழிபாடும் தேடி வருபவர்களுக்கு அள்ளித்தரும் அன்பின் ஆதவனே, பெண்டுலம் வரலாறு கண்டு அதீத ஆர்வத்தில் விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடனும் இந்த கலையில் நிபுணராய் வல்லுனராய் வித்தகராய் பிரகாஸ்பதியாய் வலம் வந்து கொண்டிருக்கும் பாரத நாயகனே, உயர் திரு ரவி பரத்வாஜ் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.